அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு நம்ம ஒரு சால்னா, ரோட்டு கடை சால்னா. இது ஒண்ணு செஞ்சுக்கிட்டா போதுங்க. நம்ம எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபீஸ்க்கு, அதாவது டின்னர் ரெசிபீஸ்க்கு, அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷனா இருக்குங்க. இது ரொம்ப செய்யறதும் ரொம்ப ஈஸி. நம்ம இப்போ இந்த எடுத்து வச்ச எல்லாத்தையும் அரைச்சுட்டு, வதக்கி குழம்பு மாரி தாளிக்க வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ம் இது ஒண்ணு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, ஆனா இது ஒரு 1 நாள் தான். 1 நாளு, 1 1/2 நாள் அவ்வளோதான். ஃப்ரிட்ஜ்ல வச்சா. அதுக்கு மேல்பட்டு இருக்காது. இது ரொம்ப நல்லாருக்குங்க டேஸ்ட்டு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 4 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பத்த ஒரு 4 தேங்காய் பத்த. அப்புறம் 2 பச்சை மிளகாய், உங்க காரத்துக்கு தகுந்த மாரி. அப்புறம் 2 துண்டு இஞ்சி, ஒரு 15 பல் பூண்டு. இது நம்ம தேங்காவோட சேர்த்து அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 5 முந்திரி, முந்திரி பருப்பு. இது இஞ்சி பூண்டோட சேர்த்து அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா அரைச்சுக்கணுங்க. வெங்காயத்த அரைச்சுக்கணும். தனியா அரைச்சுக்கணும். தக்காளிய தனியா அரைச்சுக்கணும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சோம்பு போட்டு அது ஒரு தனியா அரைச்சு வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய், கசகசா, ஆ முந்திரி இதையும் நம்ம பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கணும். இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேங்க. பேன் சூடானதும் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேங்க. எண்ணெய் சூடானதும் இது பாருங்க, ஹோல் கரம் மசாலா, 2 பட்டை, 2 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸு, ஒரு 4, 5 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், தோல் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏலக்காய் ஃபுல்லாவும் போடல. இது மராட்டி மொக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இது வெடிச்ச உடனே இந்த 3 வெங்காயத்தை நான் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேங்க. அதை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது இந்த வெங்காயம் பச்சை வாடை எல்லாம் போகணும். கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் போட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட். தக்காளி பேஸ்ட் போட்டோடனே ஒரு 2, 3 நிமிஷம் ஆகுங்க அது வதங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். முதல்லயே இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்ட உடனே போட்டோம்னா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபுல்லா போய் அந்த பேன்ல ஒட்டிக்கும். அதனால தக்காளி போட்ட உடனே போட்டோம்னா, அதோட சேர்ந்து வதங்குங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டை நம்ம போட்டுக்கலாம். இப்போ தக்காளி பாதி வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 துண்டு இஞ்சி, ஒரு 15 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இதை தூக்கி இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இதோடவே நல்லா வதங்கணுங்க.
இந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். இந்த சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. வதங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வதங்கிடுச்சிங்க, கொஞ்சம் வதங்கி இருக்கு நல்லா. இப்போது நான் இதுக்கு குழம்புக்கு தேவையான கல்லுப்பு தான் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம் காரத்துக்கு, 2 பச்சை மிளகா. இது வந்து ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த 3த்தையும் போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். அவ்வளோதாங்க, வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், கசகசா, முந்திரி பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போது நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணுங்க. இதுக்கு நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி ஊற்றினா தாங்க இது வந்து நம்ம ஆல்ரெடி இதில் முந்திரி போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து அது வந்து கட்டி தட்டாமல் நல்லா குழம்பு கொதித்து நமக்கு அந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வரும். கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றலாம். நான் இன்னும் கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அது நல்லா கொதித்து அந்த எண்ணெய், நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். சூப்பரான ரோட்டு கடை சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்ல மணம் வருதுங்க. கம்ம 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 கம்மன்னு வீடே மணக்குது குருமா வாசனை. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நீங்கள் புதினா இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் புதினா கூட பொடியாக கட் பண்ணி போடலாங்க. அதுவும் நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோதான், ரோட்டு கடை சால்னா ரெடி. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நமக்கு ஊற்றி சாப்பிட. பரோட்டாக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்க, பரோட்டா சப்பாத்தி எல்லாம் வாங்கினா ரோட்டில், இட்லி தோசைக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது இப்படியே சாப்பிட்லாம். சப்பாத்தி பரோட்டாக்குன்னா கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு ஹாஃப் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இப்போ இது இட்லிக்கு தாங்க சர்வ் பண்ண போகிறேன். இப்போது இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டி ரோட்டு கடை சால்னா ரெடி. இப்போது நம்ம இதை இட்லியோட சாப்பிட்டு பார்க்கலாம்.
பயங்கர ஹாட்டா இருக்கு. இட்லியும் ஹாட்டா இருக்குது. இதுவும் சூப்பரா இருக்குதுங்க. செம்மையா இருக்குது. நான்வெஜ்ஜே தேவையில்லங்க நமக்கு. இத செஞ்சுக்கிட்டா போதும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. செம்மையா இருக்குதுங்க. பாருங்க. எவ்ளோ ஹாட்டா இருக்கு பாருங்க. ம். செம்மையா இருக்குதுங்க. இத இதுல ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா, இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. ரொம்ப நல்லாருக்கு. இதே மாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப ஈஸிங்க. எல்லாத்தையும் அரைச்சிட்டு வதக்கிட்டீங்கன்னா, அ அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடும். கொஞ்ச நேரம் ஒரு 10, 15 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா, ஒரு 10 நிமிஷத்துல இது ரெடி பண்ணிடலாம். யாராவது ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு நம்ம வீட்டுக்கு வர்றேன்னா கூட, நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு டின்னரோ, பிரேக்ஃபாஸ்ட்டோ குடுக்கணும்னா கூட இது ஈஸியா செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையா இருக்கும். இதே மாரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.